இது அரசியல் எலெக்ஷனை விட இந்த மாதிரி யூனியன் எலெக்ஷன் வந்து இந்த முறை வந்து அப்படி நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு 25,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் செலவு பண்ணியிருக்காரு. ஒருத்தர் 2 கோடி செலவு பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் வச்சு ஹோட்டலில் வச்சு விருந்து, கிஃப்ட்டுகள், பணங்கள் அப்படின்னு கொடுத்து இன்றைக்கி வந்து யூனியனுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு ப்ரெஸ்டீஜாக தான் பார்க்குறாங்க. நான் வந்து பிரசிடென்ட்டு, ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து ஒரு இதை தான் பார்க்குறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்க எப்படி வருவாங்க? காசை வாங்கி நீ ஓட்டு போட்டிருக்கீங்க, அவனை போய் எப்படி நிற்ப? ஒரு வீட்டுக்கு 25,000 ரூபா, 3 வீட்டுக்கு நான் 75,000 ரூபா. ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, 3 தயாரிப்பாளர் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில். அப்படின்னா 3 தயாரிப்பாளருக்கு 75,000 ரூபா. 2 ஒரு வீட்டில் 2 கம்பெனி இருக்கும். இன்னொரு கம்பெனி வச்சிருப்பாங்க, சிஸ்டர் கன்சர்னாக வச்சிருப்பாங்க. அப்போ 2 ஓட்டு இருக்கு அவங்களுக்கு. அப்போ 2 தயாரிப்பாளருக்கு 20,000 50,000 ரூபா. நாளைக்கு பிரச்சனை வந்தப்போ அவங்கள்ட்ட போய் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? என்கிட்ட காசு வாங்கிட்டு தான் நீ ஓட்டு போட்டுன்னு கேட்க மாட்டாங்க. எப்படி சட்டையை பிடிச்சி நீங்கள் கேட்க முடியும்? அப்போ இதுவே தப்பாக இருக்குல்ல, அடிப்படையே தப்பாக இருக்குல்ல. இது தெரியாமல் படம் தயாரிக்க வர்றவங்க தான் மாட்டுறாங்க. இந்த உள்ள என்ன நடக்குது, உள்ள நடக்கிறது எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அங்க யூனியனும் பெருசா அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல, கேரண்டியான பிசினஸும் இது கிடையாது. ஏதோ ஒரு பேஷன்ல வந்துடுறாங்க, உள்ள நம்பி வந்து மாட்டிக்கிறாங்க. ப்ராப்பரான ஒரு கைட்னஸ் இல்லாம வந்துடுறாங்க. இது என்ன சொல்லணும்னா, சினிமாக்குள்ள இருந்த ஆட்களே சினிமாவிலிருந்து பழந்துன்னு கொட்டை போட்டு ஊர்ல வெறும் மஞ்சப்பையோட வந்து சினிமாவில் சம்பாரிச்சு தயாரிப்பாளராகி அதை இழந்து நடுரோட்டுக்கு போனவங்களுடைய கதையும் இருக்கு. பிஏ துரைன்னு ஒருத்தர், அவர் வந்து எஸ்பி முத்துராமன்ட்ட கிட்டத்தட்ட 25-26 படத்துக்கு அசிஸ்டன்ட் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறாரு. பாபா படத்தை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணுறாரு. இப்படி சினிமாவுக்குள்ளேயே இருந்தவர். அவர் தயாரிப்பாளர் வர்றார் பின்னாடி. பிதாமகன் மாதிரியான படங்கள் தயாரித்தார். என்னம்மா கண்ணு, பிதாமகன் மாதிரியான படங்கள் தயாரித்தார். சில படங்கள் போகாமல் இருந்துல காசெல்லாம் போய் கடைசியில் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம மருந்து மாத்திரை கூட வாங்க முடியாமல் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு வாரமாக தங்கி இருந்து இறந்து போனார்.